ஐயனார் துணையில அடுத்து நடக்க போதுன்னு வாங்க பார்க்கலாம். இங்க நிலா சேரன் கிட்ட, சொல்லுங்க அண்ணா, உண்மையிலேயே உங்க அம்மாவை கொன்னது உங்க அப்பா தானா அப்படின்னு சொல்லி நிலா கேட்கும்போது சேரனுக்கு என்ன பேசுறதுன்னே தெரியாம திக்கு முக்காடி போய் நிக்கிறாரு. அது வந்துப்பா, யாருப்பா உனக்கு இதெல்லாம் சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு சேரன் கேட்குறாரு. இல்லைண்ணா, பல்லவன் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கையில பல்லவன் சொன்னான். ஆனால் எனக்கு அப்போ எதுவுமே தெரியாது, நான் அப்போ விவரமே தெரியாத சின்ன பையன். ஆனால் வெளியில எல்லாரும் இப்படித்தான் பேசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் சொன்னான். ஆனால் நான் சோழன் கிட்டே இதை பற்றி கேட்டேன், அவருக்கும் தெரியாதுன்னு சொல்லிட்டாரு. சொல்லுங்கண்ணா, உங்களுக்கு எப்படியும் இங்கே நடந்த விஷயம் எல்லாமே தெரிஞ்சிருக்கும், உண்மையை சொல்லுங்கண்ணா. உண்மையிலேயே உங்க அப்பா தான் உங்க அம்மாவை கொன்னதானா? என்னென்ன நடக்குது இங்க? உண்மையிலேயே உங்க அப்பா அதனால தான் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தாரா அப்படின்னு சொல்லி நிலா கேட்கல. ஏன்பா நிலா, எதுக்கு இப்ப இதை பத்தி பேசிக்கிட்டு இருக்க? இது தேவையே இல்லாத விஷயம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்லும்போது, தேவையில்லாத விஷயமா? இது தேவையான விஷயம்தானா? நீங்க சொல்ல போறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லும்போது, பா அதெல்லாம் விட்டுருப்பா, அதெல்லாம் ஒரு கனவு மாதிரி நாங்களே மறந்துட்டோம். எதுக்கு பழையபடி அதையே பற்றி பேசிக்கிட்டு? உனக்கு சாப்பாடுறியா? சாப்பிடு, இந்த சாப்பிட்டுட்டு நீ போய் தூங்குப்பா, நேரம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு சேரன் பார்த்தா தட்டில் சாப்பாடை போட்டு நிலா கையில் கொடுத்துட்டு இங்கிட்டு போயிடுறாரு. நிலா யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க, இந்த வீட்டில் இருக்கிறது இனி சரிப்பட்டு வராது நிலா, நீ வேற ஏதாவது யோசிக்கணும். ஹாஸ்டல் வேற எங்கேயாவது போய் தங்குறதுக்கு கண்டிப்பாக ஐடி ப்ரூஃப் வேணும். நம்ம கிட்ட அது எதுவுமே இல்லை. அப்போ ஐடி ப்ரூஃப் இல்லைன்னா ஒரே வழி, ஏதாவது வேற வீடு எடுத்து தங்குறது தான் வழி. வேற வீடு எடுத்து நம்ம தங்கி அங்கே போயிடணும். இந்த வீட்டில் நம்ம இருக்கவே கூடாது. சோழனுக்கு மனைவியா நம்ம இந்த வீட்டில் கண்டிப்பாக இருக்கவே கூடாது. நம்ம இந்த வீட்டில் இருக்கிறனால இவங்களுக்கும் பிரச்சனையாகு. பத்தாவதுக்கு சோழன் நம்ம கிட்ட ஏகப்பட்ட பொய் வேற சொல்லி வச்சிருக்கான். அதனால நம்ம இந்த வீட்டில் இருக்கவே கூடாதுங்களா, எங்கேயாவது போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் காலையில ஆயிடுது. இங்க வேகமா நிலா கிளம்புறத பார்த்துட்டு சேரன் கேட்கிறாரு, என்னப்பா நிலா, எங்கே கிளம்பிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சேரன் கேட்கவும், இல்லைண்ணா, பக்கத்துல கோயிலுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொன்னதும், இருப்பா நான் வேணா கூட வரவா அப்படின்னு சொல்லிட்டு சேரன் கேட்கிறாரு. ஐயோ இல்ல பரவாயில்லண்ணா, எனக்கு வழி தெரியும், நானே போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா பார்த்தா ஒரு ஏரியாக்குள்ள வராங்க. அங்கே வீடு கிடைக்குமா, எதுவும் வாடகைக்கு வீடு இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வீடா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு வீட்டில் பார்த்தா டூலைட் போர்டு போட்டிருக்கு. இந்த வீட்டில் டூலைட் போர்டு போட்டிருக்கு, அப்போ கண்டிப்பாக அந்த வீடு வாடகைக்கு கிடைக்குன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ஃபோன் நம்பருக்கு கால் பண்ணி பேசுகிறாங்க. அந்த வீட்டு ஓனரும் வராரு. இந்த வீடு வாடகைக்கு கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கேட்கவும், இந்த வீடு வாடகை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டு ஓனரும் சொல்கிறாரு. அட்வான்ஸ் எல்லா டீட்டெயிலையும் பற்றி அவர் சொன்னதும் கேட்டுட்டு, சரி இதை டோக்கன் அட்வான்ஸாக வச்சுக்கோங்க, இன்னும் 2 நாளில் இந்த வீட்டுக்கு நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லவும், அப்போ தான் அந்த வீட்டு ஓனர் கேட்குறாரு, எத்தனை பேருமா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டு ஓனர் கேட்கவும், நான் ஒரு ஆள் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிலா சொல்கிறாங்க. ஒரு ஆளுக்கு இந்த வீடா? ஏமா உன்னுடைய அம்மா அப்பா கல்யாணம் ஆன பொண்ணு மாதிரி வேற தெரியுது, உனக்கு வீட்டுக்காரு யாரும் இல்லையாமா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டு ஓனர் கேட்கவும், இல்லை நான் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொன்னதும், சரிம்மா அப்போ 2 நாள் இந்த வீட்டுக்கு வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டு ஓனரும் சொல்கிறாரு. நிலாவும் பார்த்தா இங்கே வீடெல்லாம் பார்த்துட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. இதை எப்படியா வீட்டில் இருக்கிறவங்கள்ட்ட சொல்லிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சேரன்ட்ட போயிட்டு, அண்ணா நான் இன்னும் இந்த வீட்டில் 2 நாள் மட்டும்தான் இருப்பேன், 2 நாளைக்கு அப்புறம் நானே இங்கேருந்து போயிடுவேனா அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்லும்போது, சோழன் 2 நாளைக்கு அப்புறம் போயிடுவீங்கன்னா எங்கே போயிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழன் கேட்கவும், சோழன் நிலா கிட்ட பேசவே இல்லை. சேரனை பார்த்து, அண்ணா நான் வீடு வாடகைக்கு பிடிச்சிட்டேன், அதனால நான் அந்த வீட்டுக்கு நான் போயிடுவேன். இந்த வீட்டில் நான் இருந்தேன்னா உங்களுக்குள்ள தேவையில்லாமல் பிரச்சனை வரும். பத்தாவதுக்கு சோழன் என்கிட்ட ஏகப்பட்ட பொய் வேற சொல்லி வச்சிருக்காரு. இனிமேல் அவரை நம்பி நான் அந்த வீட்டில் இருக்க முடியாது. இவர் பேசுறதுல எது பொய் எது உண்மைன்னு தெரியாம நான் குழம்பி போய் இங்கே இருக்கிறதுக்கு நான் தனியாக ஒரு வீடு எடுத்து பார்த்து இருந்துக்கிறேன். நானே வேலையும் தேடிக்கிறேன்.